தேனி மாவட்டம் பெரியகுளத்திற்கு அருகே கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலை, வட்டக்கானல், பாம்பார்புரம் உள்ளிட்ட அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததை அடுத்து அருவியில் திடீரென்று நீர்வரத்து அதிகரித்தது. இதையடுத்து வனத்துறையினர் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2வது நாளாக கனமழை பெய்தது. சீர்காழி, கொள்ளிடம், தரங்கம்பாடி, பூம்புகார், குற்றாலம், செம்பனார்கோவில் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. அறுவடை செய்து கொள்முதல் நிலையத்தின் முன்பு நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் சூழலில் 2 நாட்களாக மழை பெய்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மதுரையில் திருப்பரங்குன்றம், விமான நிலையம், அவனியாபுரம், திருநகர், வில்லாபுரம், பெருங்குடி, வலையங்குளம், எலியார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இந்த திடீர் மழையால் அங்கு வெப்பம் தணிந்தது. இதேபோல் உசிலம்பட்டியை அடுத்த ஏழுமலை, சேடப்பட்டி, கணவாய்ப்பட்டி, ராஜக்கால்பட்டி, பாறைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. 10 நாட்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்பட்ட நிலையில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. திருப்பூர் மாநகரில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் பிற்பகலில் திடீரென்று கருமேகங்கள் கூடி மழை பெய்தது. கரட்டாங்காடு, அரண்மனைப்புதூர், கருவம்பாளையம், வீரபாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்தது. இதன் காரணமாக அங்கு வெப்பம் சற்று தணிந்தது. நாகையில் திருமருகல், திட்டச்சேரி, தேவங்குடி, வாஞ்சூர், கீழ்வேளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதன் காரணமாக பழைய நாகூர் சாலையில் தண்ணீர் தேங்கியது. மாலை நேரத்தில் பெய்த மழையால் நனைந்தபடியே பள்ளி, கல்லூரி மாணவர்கள் வீடு திரும்பினர். மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, தேனி, மதுரை, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரியிலும் கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.